உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கான நடைமுறைகளில் மாற்றம் கொண்டுவர நீதிபதிகளும் ஒப்புதல் அளித்துள்ளனர். இந்திய தலைமை நீதிபதி உள்ளிட்ட 5 மூத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழுதான் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமித்து வருகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி அசோக் குமாரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க வேண்டுமென 2004ஆம் ஆண்டில் மத்திய அரசுக்கு அதில் அங்கம் வகித்த திமுக நெருக்கடி கொடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான மார்க்கண்டேய கட்ஜு அண்மையில் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகளை நியமிக்கும் குழுவில் மாற்றம் கொண்டுவர மத்திய சட்ட அமைச்சகம் முடிவு செய்தது. இது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சகம் சார்பில் வல்லுநர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடந்தது. இக்கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர்.எம். லோத்தா மற்றும் மூத்த நீதிபதிகள் சாந்தி பூஷன் போன்ற மூத்த வக்கீல்கள் கலந்து கொண்டனர். நீதிபதிகளை நியமிப்பதற்கான தற்போதைய நடைமுறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம் என்ற கருத்தை கூட்டத்தில் பங்கேற்ற பலரும் வலியுறுத்தியதாக மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்தி தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் நியமிக்கும் 5 நீதிபதிகள் குழு தோல்வி கண்டுவிட்டதாக பல சட்ட வல்லுநர்களும் கருத்து கூறியதாகவும் முகுல் ரோஹத்தி தெரிவித்தார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து நீதிபதிகள் நியமன நடைமுறையில் மாற்றங்களை கொண்டுவரும் வகையில் புதிய மசோதாவை தயாரிக்கும் பணியை மத்திய சட்ட அமைச்சகம் துவங்கியுள்ளது. நீதிபதிகளை நியமிக்கும் குழுவில் மாற்றத்தை கொண்டுவர மன்மோகன் சிங் தலைமையிலான முந்தைய அரசு முடிவு செய்தாலும் அதற்கான மசோதா உருவாக்கப்படவில்லை. தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை அமைக்கும் வகையில் மசோதாவை உருவாக்குவதில் மத்திய சட்டத்துறை தீவிரம் காட்டி வருகிறது.